நேத்திக்கு ஆளுநர் பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சம் கிராமர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உண்மைகளெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டார். அதாவது இதுதான்டா திராவிட மாடலில் நீங்கள் சாதிச்சது, இதுதான் திராவிட இயக்கங்கள். இன்னைக்கு காலையில் 25 இடத்துல தீவிரவாதிகளுக்காக தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேசிய புலனாய்வு மையம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதி பூங்கான்னு எப்படி சொல்லுவீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் ஜாதி அடிப்படையில் பண்ணவே முடியாது. நான் கேட்குறேன், டிஎம்கேல பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன், டிஎம்கேல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை ஏ ராஜாவுக்கு கெப்பாசிட்டியே கிடையாதா? இன்னைக்கு நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இந்த முறுக்கு கம்பி இருக்குது பாருங்கள், அது கூட ஹலால். எப்படி ஹலால் வருது? ஹலால் அப்படிங்கிறது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது. நீங்கள் சிமெண்ட்டுக்கும் இந்த சோஃபாவுக்கும் இந்த லைட்டுக்கும் இந்த மைக்குக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஹலால் போட போகிறீங்களா? கொண்டு வாங்கங்கிறேன். நீங்கள் கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது வெள்ளூரில், காட்பாடியில், அங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே 10 கோடி 15 கோடியெல்லாம் ஈடி வந்து அமலாக்கத்துறை அள்ளிக்கிட்டு போகுது இல்லை, அங்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஃபெயில்டு மினிஸ்டர். பள்ளித்துறை அமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கே தவிர வேற எதுக்கும் டைம் கிடையாது. திருமணம் பண்ண முடியல, யாருமே பெண் கேட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணா நீ அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறியா, நீ உனக்கு பொண்ணு தரமாட்டேன் அப்படின்றாங்க. என்னைக்கோ செல்வ பிறந்தகை வெளில வந்திருக்கணும். அதாவது அந்த சுயமரியாதை, இவங்கெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு இன்னும் ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறவங்க தான். சுயமரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னால், என்னைக்கு பேரறிவாளனை மு.க. ஸ்டாலின் கட்டி பிடிச்சிக்கினாரோ அன்னைக்கு இவங்க வந்து வெளியில் வந்தாங்க. அந்த ஊர் ஏட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் அப்படின்னு. கண்டிப்பா. ஆனால் அந்த ஏட்டோட கையை கட்டி போட்டுருக்காங்க, வாயை பொத்தி வச்சிருக்கிறாங்க. அவரால் ஒன்றும் பேச முடியாமல். அப்படி தான் நான் நினைக்கிறேன். முதல்ல வந்திருக்கும். ஆனால் இன்னுமே இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் ஆனதுக்கப்புறமா இதில் உண்மை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேங்கை வயலில் இனிமேலும் உண்மை வெளிவருமா என்பது சந்தேகம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சிதம்பரத்துல கவர்னர் அவர்களுடைய பேச்சு வந்து மக்களை வந்து ரொம்ப கவர்ற விதமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்து பதவியில் அமர வேண்டும் அப்படின்னு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? முதற்கண் நம்ம ஆளுநருடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். ஆளுநருக்கு என்னுடைய ஏகோபித்த பாராட்டுக்களை கொடுக்குறேன். ஏன்னா ஆளுநர் வந்து இதை தான் பேசணும். ஆளுநர் கடந்த ஒரு 3.5 வருஷமாக இதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம ஆளுங்கட்சி தோழமை கட்சிகளுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து அது ஜெலுசில் மூமெண்ட்டுன்னு சொல்லணுமா, அல்ல விக்கோ டர்மரிக் வாங்கி தேய்ச்சிக்கணுமாங்கிறது தெரியல, ஒரே எரிச்சல் அதிகமாகிட்டு இருக்கு. நேத்திக்கு ஆளுநர் பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சம் கிராமர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உண்மைகளெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டார். அதாவது இதுதான்டா திராவிட மாடலில் நீங்கள் சாதிச்சது, இதுதான் திராவிட இயக்கங்கள். 2-3 இருக்குது இல்லையா? ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டிஎம்டிகேன்னு இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சாதித்த சாதனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக சுட்டி காமிச்சிருக்காரு. அதுவும் அந்த பேச்சு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணினால அதனுடைய தாக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லைன்னு சொன்னா இந்த அளவுக்கு பரவலாக போயிருக்காது. கண்டிப்பாக ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. அதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க. கண்டனம் தெரிவிக்க தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பேசினது சரியாக தவறாங்கிற கொஸ்டினே கிடையாது. ஆளுநர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஆளுநர் பேசாமல் நீங்கள் பேசுவீங்களா? நான் பேசுவேனா? நீங்கள் பேசினா மக்களுக்கு போய் சேருமா? நான் பேசினா போய் சேருமா? ஆளுநர் பேசினா போய் சேரும். ஆளுநர் தான் அதிகாரத்தில் இருக்கார் இப்போது. அதாவது அரசை நடத்துபவர் ஆளுநர். அது வந்து ஒரு குபர்னட்டோரியல் போஸ்ட்டும்பாங்க. அதாவது
அரசியல் சட்ட பதவி அப்படிம்பாங்க. அரசு ஆளுநரின் பெயரில் தான் நடக்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் இது அரசுக்கு இருக்குது. இவர் வந்து ஒரு செரிமோனியல் போஸ்ட் தான் அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒழுங்காக வேலை பண்ணியிருந்தீங்க, தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை இல்லை, குழந்தைகள் நடுவில் ஜாதி சண்டைகள் இல்லை, கொலை கொள்ளை இல்லை, வெட்டுக்குத்து இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மாதிரி சம்பவங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது வேறே விஷயம். தீவிரவாதம் நடக்கலைன்னா வேறே விஷயம். இன்றைக்கி காலையில் 25 இடத்துல தீவிரவாதிகளுக்காக தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேசிய புலனாய்வு மையம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதி பூங்கான்னு எப்படி சொல்லுவீங்க? அதை தான் ஆளுநர் சொல்கிறார். ஆளுநர் அமைதி பூங்காங்கிற வார்த்தையை படிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோச்சிக்கிட்டாங்கல்ல. அது எவ்வளவு நியாயமான செயல் ஆளுநரை பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஆளுநர் இதை திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறேன். ஆளுநர் சொன்னது என்ன தப்பும் கிடையாது. ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். ஒருவேளை அவர் இதை பற்றி பேசவில்லை என்றால் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து வழுவுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழும். அதனால ஆளுநர் பேசினது ரொம்ப கரெக்ட். சரி, இப்போ செல்வ பெருந்தகை வந்து ஆளுநர் தலித் அவர்களுக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தருவாரா? அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக இந்த தலைமையை வந்து தலித்துக்கு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து அவர் என்ன வார்த்தைகளை வந்து வெளியிட்டிருக்காருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருடைய கருத்துக்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது அந்த மாதிரி பேசுறதே தப்பு. அதாவது தலித்தை ஆளுநராக பதவி கொடுப்பீங்களா, தலித்தை நீங்கள் கட்சி பதவியில் அமர்த்துவீர்களா அப்படின்னு கேட்டால் தலித்னா கம்மியா? தலித் என்றால் குறைந்தவர் அப்படிங்கிற அந்த மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது செல்வ பெருந்தகைக்கு. திருமாவளவன் கூட என்ன சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் என்ன சொன்னார், ஒரு தலித்து, நான் ஒரு தலித்து, நான் முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அதை நான் ஒப்புக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் இது தாழ்வு மனப்பான்மை இல்லை, இது ஆதிக்க மனப்பான்மை. அதாவது தலித்துனா கம்மி, நீ தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு கேவலப்படுத்தி பேசுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது, 2021 எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மகஜர் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் புகார் எடுத்துகிட்டு போகிறாங்க. தயாநிதி மாறன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தலைமைச் செயலாளர் எங்களை மதிக்கவே இல்லை, தாழ்த்தப்பட்டவர்களை நடத்துவது போல எங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களை இப்படித்தான் நடத்தணுங்கிறது உங்கள் மனசில் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அதே இதுதான் இங்கே செல்வ பெருந்தகைக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்றது. செல்வ பெருந்தகை எப்போ பேசினாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாரு. அவருக்கு பேசவே தெரியல. அவரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் பேட்டியே கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையாவது காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கு இந்த பேச்சுக்கள் எல்லாமே. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆமாங்க, அவரே சொல்கிறாரு, ஒரு தலித், ஒரு ஆதிவாசி முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒரு ஆதிவாசி குடும்பத்தை சேர்ந்தவர் விஞ்ஞானி ஆக வேண்டும், ISROவில் ராக்கெட் விடணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? தவறு இல்லை. இவ்வளவு வருஷமா நீங்க திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்களா? 1967க்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க, திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் கல்வி அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட்டுக்கு எதிர்ப்பு. ஏன் பாக்கி எல்லாரும் வந்து நீட் தேர்வு எழுதிய மருத்துவர் ஆகலையா? ஏன் தமிழ்நாட்டில் ஆகலைன்னு கேட்டால் நீங்கள் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி, கல்வியினுடைய திட்டம், கல்வியினுடைய தரம் ஏகப்பட்டது மிகவும் தாழ்ந்து போன காரணமே அந்த சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, 2009 காங்கிரஸ் அரசு இருக்கும்போது கொண்டு வந்த அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன், அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த விதமான தேர்வும் இல்லாமல் ப்ரமோட் பண்ணி வச்சது. சமீபத்தில் உங்களுக்கு ஒரு அறிக்கை, அதாவது 2 வருஷம் முன்னாடி 2022 ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கைப்படி 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க தெரியல, 89க்கும் 98க்கும் டிஃபரன்ஸ் சொல்ல தெரியல. 89 98 திருப்பி போட்டால் வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கூட அவங்களுக்கு ஒழுங்காக படிக்க தெரியல.
10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 8ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை படிக்க முடியல. அந்த அளவுக்கு இங்கே தரம் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் ஆக முடியும்? அதனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு, ஒரு தலித்துக்கு சமூகத்திலையும் அதிகாரம் இல்லை, அரசியலிலும் அதிகாரம் இல்லை, கல்வியிலும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதைத்தான் அவர் சொல்கிறார் திருப்பியும். ஸோ நீங்கள் ஒரு முதல்வரை கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கேன். செல்வ பரந்திகை கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பாரதிய ஜனதா கட்சி குடியரசுத் தலைவரை நியமித்தது. இதற்கு முன்னால் ராம்நாத் கோவிந்த் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆதிவாசி பெண். இதை விட என்ன நிரூபணம் உங்களுக்கு வேணும்? பாரதிய ஜனதா கட்சியில் ஜாதி அடிப்படையில் பண்ணவே முடியாது. நான் கேட்குறேன், டிஎம்கேல பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன், டிஎம்கேல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை ஏ ராஜாவுக்கு கெப்பாசிட்டியே கிடையாதா? ஆண்டிப்பட்டி முத்து ராஜாவுக்கு தலைவராவதற்கு கெப்பாசிட்டி கிடையாதா? அவர் தான் படிச்சிருக்காரு, அவர் தான் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்திருக்கிறாரு. அவரையும் நீங்கள் வந்து கட்சி தலைவரை ஆக்க மாட்டேன்றீங்க. அது ஒரு குடும்ப சொத்தாக மாற்றிட்டீங்கல்ல. ஆமாம். அதனால தான் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிறது. இதைத்தான் ஆளுநர் திருப்பியும் சொல்கிறாரு. சுதந்திரத்திற்கு முன்னால் 2 சக்திகள் இருந்தன நம்ம நாட்டை சீரழிக்கிறதுக்கு. நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பழைய பெருமைகள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு 2 சக்தி. ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், 2வது இங்கிலீஷ்காரங்க வந்து அந்த மிஷனரிஸ் எல்லாம் வந்து நிறைய பேரை மதம் மாற்றி, அதாவது இன்னைக்கு சபாநாயகர் பதவியில் இருக்கும் ஒருத்தர் அப்பாவுங்கிறவர் இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கல்வியே கிடைச்சதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உலகத்தில் கல்வியே ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது நம்ம நாட்டில் 2 மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருந்தன. 2 பல்கலைக்கழகங்களும் அங்கேயே விடுதி பல்கலைக்கழகங்கள், அதாவது அங்கேயே இருந்து படிக்கிற மாதிரியான ஒரு பல்கலைக்கழகம். நாலந்தாவும் தக்ஷசீலாவும் நம்ம நாட்டில் இருந்தது. இதெல்லாம் வந்து மறைச்சு பேசிடுவாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய பழைய பெருமைகளை எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். சுதந்திரத்திற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த புதிய இயக்கம் நாங்கள் தான் வந்து சமூக நீதி கொடுப்போம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்களும் நம்மளுடைய பழைய கலாச்சாரம், பாரம்பரியம், வழிபாட்டு முறை, நம்மளுடைய மத நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக சிதைச்சிக்கிட்டே வர்றாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இன்டைரக்டாக சொல்லலை, டைரக்டாகவே அவரை வந்து அட்டாக் பண்ணது டிஎம்கேயை தான். ஆனால் ஆளுநர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காரு. சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு அவர் ஒரு சர்வே எடுக்கிறார். 2021 வந்த உடனே சர்வே எடுக்கிறாரு. அப்போது அரசுகிட்ட கேட்குறாரு, அரசு கொடுக்குற லிஸ்ட் 1, அதில் பல பேருடைய லிஸ்ட் இல்லை, பல பேருடைய பெயர்கள் இல்லை. அதுக்கப்புறமா மற்ற சமூக ஆர்வலர்கள், மற்ற இயக்கங்கள்லாம் கேட்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 220 பெயர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் பட்டியலில், அரசு பட்டியலில் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை கூட மதிக்கலை. அப்போ நம்ம கல்ச்சர் எப்படி மதிப்பாங்க? அவங்க தமிழ் மக்கள் பெரும்பாலும், அதாவது 85% மேலே இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்து கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த அரசு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கு. அதனாலதான் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை, பிரிவினவாதத்தை உருவாக்குறதுக்காக திமுக அமைதியாக இருக்குதா? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அதில் போன ஒருத்தர் வந்து நவாஸ் கனி டிஎம்கேக்காரர், அதாவது ஐஎம்எல், ஆனால் டிஎம்கே அலையன்ஸு. இன்னொருத்தர் வந்து எஸ்டிபிஐ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸு. திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஆட்சிங்க விரட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒன்று, இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமியர்கள் எப்படி இந்த நாட்டை 1100 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்தது தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஜெங்கிஸ்கான் பீரியட்லேருந்தே ஆரம்பித்தது தான். ஓகே, அதுக்கப்புறமா 1526 பாபர் பேரரசு ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி இவங்க படிக்க வச்சுட்டாங்க நம்மளெல்லாம். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் 1526 தான் ஆரம்பிக்கிறதே தவிர அதுக்கு முன்னால் என்ன இருந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, எல்லாம் அழிச்சாச்சு. அதுக்கு காரணமே நேருனுடைய அந்த ஆரம்ப கால
அமைச்சரவை. நேரு அமைச்சரவையில் இந்த கல்வி திட்டங்கள்லாம் வரைந்தது எல்லாருமே இஸ்லாமியர்கள், கம்யூனிஸ்டுகள். அப்போது அவங்க நேச்சுரலி இதை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. மற்ற பெருமைகள்லாம் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. நேற்றுக்கு குடியரசு தினத்தில் விழாவில் ஒரு வெளிநாட்டிலேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு வராரு. அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கள்? அவர் சொல்கிறாரு, என்னுடைய டிஎன்ஏ இந்தியன் டிஎன்ஏ அப்படின்னாரு. என்னுடைய கல்ச்சரும் இந்தியன் கல்ச்சரும் ஒன்று அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் இந்தோனேஷியாவில் ஹிந்து மத அடையாளங்கள் ஏகப்பட்டது இருக்குது. கண்டிப்பா மாறி இருக்கலாம், இஸ்லாமினுடைய தாக்கத்தினால சில பேர் மாறி இருக்கலாம், அவங்களுடைய இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், பேர் கூட அப்படியே இருக்கலாம். ஆனாலும் இந்து மத கலாச்சாரத்தை அவங்க இன்னும் போற்றி காப்பாற்றிட்டு வராங்க. ஆனால் நம்ம நாட்டில் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம். அதனால தான் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த பழைய அடையாளங்கள்லாம் நம்ம மீட்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜார்ஜ் 5 ஸ்டாச்சுவை எடுத்து கோரோனேஷன் பார்க்கில் மாற்றினார். ராஜ்பாத் அதாவது அரசனுடைய நடைபாதை, அதை மாற்றிட்டு கர்த்தவ்ய பாத், டியூட்டி வழி, அதாவது கடமை வழி அப்படின்னு மாற்றினார். செங்கோல் அப்படிங்கிறத கொண்டாந்து முன்னால் வச்சார். எல்லா இடத்துலையும் செங்கோல் இருக்கு, போப்பு கையில் கூட செங்கோல் இருக்கு. நேற்றுக்கு விக்டோரியா, த க்ரௌன் அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு 100 எபிசோடு இருக்குது. ஒரு சீன், அதாவது இங்கிலாந்து மன்னர் பரம்பரை பற்றி ஒரு சீரியல், இங்கிலீஷ் சீரியல். அதுலேயும் அந்த மகாராணி வரும்போது அவங்க கையில் செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலை திருப்பி பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. இது மாதிரி நம்மளுடைய அடையாளங்களெல்லாம் இவங்க அழிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஆளுநர் ஆரம்பத்துலேருந்தே பேசிட்டு வராரு. அதனால தான் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஏதோ ஒரு வீடியோவில் நம்ம பேர் வரணும், பேப்பரில் என் பேர் வரணுங்கிற அந்த அளவுக்கெல்லாம் அவர் ஆசைப்படலை. கண்டிப்பாக அவர் உண்மையை பேசுகிறாரு. இதனால ஒரு மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. திருப்பரங்குன்றம் பற்றி நீங்கள் கேட்டீங்க. திருப்பரங்குன்றம் ஒரு ஓவரால் சதி வேலையினுடைய ஒரு சின்ன அங்கம் தான். அதாவது லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறமா கல்ச்சுரல் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று உண்டு. உத்தரப்பிரதேசத்தில் காவடி எடுத்தாங்க இல்லையா, அதில் எவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. அதே மாதிரி ராமநவமி ப்ரொசஷன் ஆகட்டும், துர்கா பூஜா ப்ரொசஷன் ஆகட்டும், நவராத்திரி ப்ரொசஷன் ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஆகட்டும், எல்லா ஊர்வலத்துலேயும் மேலேருந்து கல்லடிக்கிறது. அதே மாதிரி இங்கே கோலம் போடக்கூடாது, இங்கே இது கட்டக்கூடாது, இங்கே மசூதி இருக்குது, இந்த பக்கமாக நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல்வேறு கலாச்சார தாக்குதல்கள், அது கலாச்சார ஜிஹாத். லவ் ஜிஹாத், கல்ச்சுரல் ஜிஹாத். உணவு ஜிஹாத் எல்லாத்துக்குமே ஹலால். இன்றைக்கி நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு இந்த முறுக்கு கம்பி இருக்குது பாருங்கள், அது கூட ஹலால். எப்படி ஹலால் வருது? ஹலால் அப்படிங்கிறது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் சிமெண்ட்டுக்கும் இந்த சோஃபாவுக்கும் இந்த லைட்டுக்கும் இந்த மைக்குக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹலால் போட போகிறீங்களா? கொண்டு வாங்கங்கிறேன். நீங்கள் இங்கே கொண்டு அது என்ன அர்த்தம் தெரியுமோ? இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஹலால் கொண்டு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஹலால் சர்டிஃபைடுன்னு அவங்க கம்பெனிக்காரங்க எஃப்எம்ஜி, இது இந்த எஃப்எம்சிஜி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, வீட்டு சாமான்கள், இதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி விற்பனை ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார காரணி. இது படுத்துருச்சு சொன்னால் இந்திய பொருளாதாரம் படுத்து விடும். அதனால இதுக்கு எகென்ஸ்டா எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ சொல்லிட்டாங்க, நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போது என்ன ஆகும், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஹலால் சர்டிஃபிகேட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது என்ன ஆகும், இந்துக்கள் பல பேர் அதை வாங்காமல் போடுவாங்க. அப்போ அந்த கம்பெனியெல்லாம் ஊற்றி மூடிக்கும். அப்போது பொருளாதாரம் படுத்து விடும். அதனால் லவ் ஜிஹாத், கலாச்சார ஜிஹாத், ஃபுட் ஜிஹாட் ஆயிடுச்சு. அடுத்தது லேண்ட் ஜிஹாடு. லேண்டு ஜிஹாத்தில் என்ன, இந்த லேண்ட் எங்களுது, அந்த லேண்ட் எங்களுது அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது. என்ன அத்தாரிட்டி இருக்குங்கிற வக்ஃப் போர்டில் எப்படி வரும் மேட்டர்? யாரோ ஒருத்தர் இஸ்லாமியர், இதை நான் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நான் ரிலீஜியஸ் சேரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு இஸ்லாமியர் நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் வராரு, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டார்னா நான் கண்டிப்பாக என்னால் ஆன உதவியை நான் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கூட அந்த தன்னுடைய சொத்தை ஒரு இஸ்லாமிய பயன்பாட்டிற்காக கொடுக்க முடியும். இஸ்லாமிய மத பயன்பாடு இஸ்லாமிய சமூக பயன்பாடு
சொத்துக்கள் தான் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. திருச்செந்துறை கோவில் எப்படியா உங்களுக்கு வந்துச்சு? இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றம் கோவில். அது மாதிரி இது வந்து அதாவது ஒட்டுமொத்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்கும் ஒரு சதி செயல். அதில் இது ஒன்று. இந்த 2 கழகங்களுமே வேணும்னே சைலண்டாக இருக்கிறது காரணமே இது கொஞ்சம் பற்றி எரியட்டும். அதனால எனக்கு வந்து 16% வாக்காளர்கள், அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்காளர்களின் வாக்குகள் எனக்கு கிடைக்கும், அது எனக்கு போதும், அதை வச்சு அடுத்த 5 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. மிகவும் கேடுகட்ட மத அரசியல் இதைத்தான் இந்த 2 கட்சிகளும் பண்ணி. ஆளுநர் வந்து கல்வி தரத்தை பற்றி விமர்சிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பேசியிருக்காரு. ஆளுநர்லாம் இதை பேசலாமா அப்படின்னு. ஆளுநர் பேசாமல் வேறு யாருங்க பேசுவாங்க? கல்வி அமைச்சர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணட்டும். 44,000 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதில் வந்து கிட்டத்தட்ட 90% சேலரிக்கும் ஓய்வூதியத்துக்குமே போகுது. ஸ்கூலில் கட்டுறதுக்கு வழி இல்லை. 500 பள்ளிகளை நான் தனியாருக்கு கொடுத்துட போகிறோம், தத்தெடுத்துக்கிட்டோம் அவங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தலையெழுத்தா? இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு பதவியேற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்கூலில் சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. இப்ப தனியாருக்கு வந்து கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இப்ப அரசு பள்ளிகள் தனியாருக்கு கொடுத்துட்டா அப்படி இல்ல, தனியாருக்கு கொடுக்கறதா நான் சொல்லல, தனியார் தத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு கேவலமான சமாச்சாரங்க. அப்புறம் அரசு என்ன செய்யும்? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க வந்து அதாவது அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கும், ஓகே, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். 2% ஆஃப் யுவர் நெட் ப்ராஃபிட் அதை வருஷம் செலவு பண்ணணும். அவங்க எதுக்கு அதை செலவு பண்ணுவாங்க? நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? அது அவங்களுடைய இது தானே. அதே மாதிரி தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவங்க எதுக்கு பண்ண போகிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி தனியார் பள்ளிகளுக்கு கூட அவங்களுடைய நிதி நிலைமை எல்லாமே கரெக்டாக இருக்கும். பத்மா சேஷாத்ரி மாதிரி ஏதோ 1-2 ஸ்கூல்ஸில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த சன்ஷைன் மாதிரி உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நடத்தும் பள்ளிகளே கிங்ஸ் இருக்குது, கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது வெள்ளூர்ல, காட்பாடியில். அங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள 10 கோடி 15 கோடியெல்லாம் ஈடி வந்து அமலாக்கத்துறை அள்ளிக்கிட்டு போகுது இல்லை, அங்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஃபெயில்டு மினிஸ்டர். அதாவது அந்த துறைக்கு எந்த ஒரு சீர்திருத்தமும் செய்யாத ஒரு மினிஸ்டர். ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு கால் கொடுத்துருக்கு. ஜாக்டோ ஜியோ அதாவது ஆசிரியர்கள் சங்கம் திருப்பியும் குரல் கொடுத்துருக்கு. நான் வந்து ஜாக்டோ ஜியோவை சப்போர்ட் பண்ண மாட்டேன். இதே ஜாக்டோ ஜியோக்காரங்க தான் ஏடிஎம்கே பீரியடில் பெரிய போராட்டம் நடத்தி அதில் வந்து இவங்க முக ஸ்டாலின் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்போம், அதை பண்ணிவிடுவோம், உங்களுடைய அந்த 15,000 20,000 ரூபா 20 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க ஆசிரியர்கள், அவங்களுடைய பணியெல்லாம் நிரந்தரமாக்கப்படுமெல்லாம் பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் முக ஸ்டாலின். இன்னைக்கு அதே ஜாக்டோ ஜியோக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டு. அதனால திருப்பியும் இவங்க போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து பள்ளித்துறை தான். பள்ளித்துறை அமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கே தவிர வேற எதுக்கும் டைம் கிடையாது. வேங்கைவேல் விவகாரத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களே தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் இருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை வந்து தமிழக அரசை ஏற்றுக்கூடாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வுகள் கிடைக்குமா கிடைக்காதா சார்? உடனடியாக அதற்கான அடுத்த வேலைகளை செய்யணும்னு வந்து நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தீர்வுகள் கிடைக்குமா மக்களுக்கு? நீதிமன்றம் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனக்கு இதை சொல்லுங்க, அந்த 3 பேரும் உண்மையிலேயே குற்றவாளிகளா? இல்ல அவரையே வந்து சுதர்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துகிருஷ்ணன், சுதர்சன், முரளிராஜா அப்படின்னு. அதுல சுதர்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல வந்து எங்களை வந்து இந்த கேஸ் வந்து இமீடியட்டா முடிக்கணும், அதுக்காக வந்து எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, போலீஸ் வந்து அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க அப்படிங்கிற மாதிரினா நிறைய விஷயங்கள் அவர் வந்து அந்த பர்சனே வெளிப்படையா பேசியிருந்தாரு. இது வந்து நீங்களே ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாமா, அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது கஞ்சா கேஸ் டைப் தான் இதெல்லாம். கஞ்சா கேஸ்னால் அவங்களுக்குலாம் தெரியாது. அதாவது அந்த காலத்தில் நான்லாம் காலேஜ் படிக்கிற சமயத்தில் அந்த போலீஸ்காரங்களாம் யாராவது பிடிச்சிட்டு போவாங்க, எங்கேயும் போட்டு சாப்பிடுவாங்க,
காசு கேட்டோன்னா உடனே உனக்கு கஞ்சா கேஸில் உள்ளே போட்டுருவேன் அப்படிமா. அது நார்மலான ஆமாம், பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்லேயோ இல்லைனா இங்கேயோ ஒரு கஞ்சா பாக்கெட் போட்டு குட்டி பாக்கெட் போட்டுட்டு வா வா ஸ்டேஷனுக்கு வாண்டுருவான். அதுக்கப்புறமா அவன் லைஃபே நாசமாக போயிடும். இதெல்லாம் ரொம்ப பழைய சமாச்சாரம் தான். இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர குற்றம் தடுப்பு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. குற்றம் செய்ய விடக்கூடாது. குற்றம் செய்ய விடக்கூடாதுன்னா எப்படி? குற்றம் செய்தால் உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பயம், சட்டத்தின் மேல் அந்த பயத்தை யார் ஏற்படுத்த வேண்டும்? அரசு ஏற்படுத்த வேண்டும், சட்ட அமைச்சர் ஏற்படுத்த வேண்டும், காவல்துறை ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற தவறுகளை காவல்துறையே செய்து அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் வேற வழியே கிடையாதுமா உங்களுக்கு. ஏதோ அவங்க வந்து மொத்தமாக கையை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. கள்ளச்சாராயம் இவ்வளோ பேர் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். பேக்கெட்டாக வீட்டில் போயிட்டு போட்டுட்டு வரான் காலையில் சைக்கிளில், பால் பாக்கெட் மாதிரி கள்ளக்குறிச்சியில். இது வந்து இவ்வளோ நாளாக யாருக்கும் தெரியாதா? அங்கே இருக்கிற டிஎம்கே கவுன்சிலர் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. போலீஸ்காரனுக்கு தெரியாதா? ஏன் வாங்கி மூடிக்கிட்டு இருந்தான்? சஸ்பெண்ட் பண்ண பதவிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவம், அந்த கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆளு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு பனியன் போட்டு நிற்கிறாரு. அவரை 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாரு. அவரை இயக்கியது யார் அப்படின்னு தெரிய வேண்டாமா? கண்டிப்பா அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. அதனால காவல்துறையினர்ல 5% கருப்பாடுகள் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் மொத்த காவல்துறையும் நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அதை. ஆனால் இவங்க காவல்துறையை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, கை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு நேர்காணலில் இதை கூட சொல்லியிருந்தேன். காவல்துறையினரே வெகுண்டு எழ வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி எங்களை ஃப்ரீயாக விட்டுடுங்க, நாங்கள் வந்து 15 நாளில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி காமிக்கிறோம், எங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினரே அரசை அணுகி முதல்வருடைய கையில் தானே இருக்குது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிறாரு. எங்கய்யா இரும்பு கரம் இருக்குது? பெரம்பூர்ல நேற்று கூட ஒரு சமாச்சாரம், 3 பெண்கள், சின்ன பெண்கள், 16 வயசு, அதுக்கு 12 வயது சிறுமிகள். ரொம்ப வைத்தறிச்சலான ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இது வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது. ஆர்பி உதயகுமார் கேட்ட மாதிரி நாடா சுடுகாடான்னு தெரியல அப்படி. எக்ஸாக்ட்லி. இது வந்து கிட்டத்தட்ட அந்த லெவல் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன் மேடம், டிஎம்கே காரங்க எப்போ ஆட்சி அமைக்கிறாங்களோ அப்போ இந்த குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போயிடும், எல்லாம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது பிடிச்சிட்டு போனால் கூட அங்கே இருக்கிற கார்பரேட்டரோ கவுன்சிலரோ எவனோ ஒருத்தன் அவங்க போயிட்டு கெட்ட வார்த்தையை பேசி திட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த ஆளுங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு வெளில வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினவர் யார், அதற்கு பின்னணி யாருங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எப்படி வேங்கை வேலை கண்டுபிடிப்பீங்க? இல்லை எப்படி நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கண்டுபிடிக்க போகிறீங்க? அது மாதிரி எவ்வளவோ குற்றங்கள் இருக்குது. உண்மை குற்றவாளிகள் வரமாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வேங்கை வேலை உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்கிறது அது வேறு விஷயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த 3 பேரில் யாராவது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ, ஏதாவது ஒரு உயர் ஜாதியினரை மாட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும், நம்ம வந்து சமூக நீதி வழங்கின மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் அரசியல் ஆதாயம். டிஎம்கே எதை பண்ணினாலும் அதில் வந்து 2-10 வாக்குகள் கிடைக்குமா, 20 வாக்குகள் கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. உயர் ஜாதிக்காரங்க இல்லை சார், அவங்களுமே பட்டியல் என்ன சொல்ல முடியாதுங்க. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் அது மாதிரிலாம் இருக்கா? பிரிட்டனில் இருக்கா? பிரான்ஸில் இருக்கா? ருஷ்யாவில் இருக்கா? சீனாவில் இருக்கா? உயர் ஜாதிக்காரர்களுக்கு தனி தொட்டி, கீழ் ஜாதிக்காரர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு தனி தொட்டி எங்கேம்மா இருக்குது? ஏன் அவங்கள செப்பரேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் இதாண்டா தொட்டி, எல்லாருக்கும் இதுதான் தான் தண்ணி. எவ்வளவு காலம் நீங்கள் அவங்கள தள்ளி தள்ளி வைக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறவே முடியாது. அவங்கள வந்து எப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு திருமணம் பண்ண முடியல, யாருமே பெண் கேட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ஊருக்காரனா நீ, அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறியா நீ, உனக்கு பொண்ணு தரமாட்டேன் அப்படின்றாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு கண்டிஷனில் அந்த கிராமத்து மக்களை கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க. பட்டியலின மக்கள்னால் நம்ம மக்கள் இல்லையா?
இந்த மண்ணின் மக்கள் தானேங்க அவங்க. ஆமா. ஏங்க வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக என்னது வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாமோ இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு ஐ மீன் ஆந்திராலேருந்தும் கர்நாடகாலேருந்தும் நிறைய பேர் வந்து வாழறாங்க. கஸ்தூரி மாதிரிலாம் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு. ஆமா, அதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் வந்து வாழறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மண்ணில் பிறந்த மண்ணிலேயே பிறந்து தோன்றி மறைந்து கொண்டிருக்கும், அது எவ்வளவு காலங்காலமாக மறைந்து கொண்டிருக்கும் பட்டியலின மக்களை வாழ வைக்க முடியாதா? அவங்களையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு பதிலே இல்லை. இதுக்கு தீர்வு கிடைக்காது. இதுக்கு தீர்வு கிடைக்காது. வேங்கை வேலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, இது இட்ஸ் டெட் அண்ட் கான் ஸ்டோரி. ஏன்னா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சாம்பிள்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். அதாவது அந்த குடிநீருடைய சாம்பிள், மலம் சாம்பிள், அதுக்கப்புறமா வெறும் ரிடிக்குலஸ் மேட்டரை ஒன்று பண்ணினாங்க இவங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வீட்டிலலாம் போயிட்டு அந்த லெபார்ட்டரிஸில் வந்து கேட்பாங்கல்ல, யூரின் டெஸ்ட்டு ஸ்டூல் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மலம் சேகரிச்சுட்டு போவாங்க பாருங்கள். அதை மாதிரிலாம் மலம் சேகரித்து போய் டிஎன்ஏ எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆகுதா ஆகலையா, மேட்ச் ஆகுதா இதெல்லாம் பார்த்து எல்லாமே பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஊர் ஏட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் அப்படின்னு. கண்டிப்பா. ஆனால் அந்த ஏட்டோட கையை கட்டி போட்டுருக்காங்க, வாயை பொத்தி வச்சுருக்கிறாங்க. அவரால் ஒன்றும் பேச முடியாமல் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். முதல்ல வந்திருக்கும். ஆனால் இன்னுமே இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் ஆனதுக்கப்புறமா இதில் உண்மை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்க சின்ன பசங்க, பாவம், அவங்களுடைய வாழ்க்கையே நாசமாக போயிடும். அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். உண்மையிலேயே திருமாவளவன் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாகவே கையில் எடுத்துக்கிட்டு டிஎம்கேயை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்காங்கிறது. ஆனா அவர் தான் சொல்றாரு, தலித் மக்களுக்கு வந்து எதிராக ஆளுங்கட்சி செயல்படவே இல்லை, எங்களுக்கு வந்து உறுதியாக வந்து நம்பிக்கை கொடுக்கறதே அவங்க தானே. அது அவருடைய பிலீஃப் இல்லை. அவர் என்ன மாதிரி தான் பிலீவ் பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து அரசியல் நிர்பந்தம்னு ஒன்று இருக்குமா? ஏன்னா முதல்ல நான் சொன்னேன், டிஎம்கே கூட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வாழ்வு. இதே திருமாவளவன் கட்சி தனியாக நின்று ஜெயிக்கட்டும், டெபாசிட் வாங்கிக்க முடியவே முடியாது. அந்த ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து அதை கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கேக்காரங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க, கேம்பெயின் பண்ண மாட்டாங்க, ஜெயிக்கும் வைக்க மாட்டாங்க, வேற இவங்க வச்சுருவாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிற செல்வ பெருந்தகை இன்னும் டிஎம்கே கூட ஒட்டிகிட்டு இருக்காருன்னா காரணம் அதுதான். என்னைக்கோ செல்வ பெருந்தகை வெளில வந்திருக்கணும். அதாவது அந்த சுயமரியாதை, இவங்கெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு இன்னும் ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறவங்க தான். சுயமரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் என்னைக்கு பேரறிவாளனை முக ஸ்டாலின் கட்டி பிடிச்சிக்கினாரோ அன்னைக்கு இவங்க வந்து வெளியில் வந்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து வராமல் இருக்கு. ஏன்னா எவ்ரி டைம் இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு வேலை. இதில் ஈரோடு கிழக்கில் எப்படி அவங்க வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாங்க, நேற்றுக்கு சாயங்காலம் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் பேப்பரில் பேரை போட்டுவிட்டாங்க, சந்திரகுமார் அப்படின்ட்டு. ஆமாம், கலந்து ஆலோசிச்சிங்களா சார் உங்களுடைய தோழமை கட்சிகளை மிஸ்டர் முக ஸ்டாலின்? கிடையவே கிடையாது. அப்படி சிறுமைப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்கிறேனே, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாருங்கள், சாம்சங் போராட்டத்தில் எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டார்கள் அவங்க. ஆமாம், படு கேவலமாக போச்சு அவங்களுடைய கண்டிஷன். ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள் அவங்க கூட தான் இருப்பாங்க. வேல்முருகன் 3 மாதம் முன்னால் அப்படியே கொதிச்சு எழுந்து வெளியில் வந்தார். தமிழக வாழ்வுரிமை அப்படி பேசினார், அப்படியாச்சு இப்படியாச்சு இந்த கவர்மெண்ட்டில் உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பெரிய கண்ணாடியை காமிச்சிட்டாரு. கடைசியில் பாருங்கள் அவர் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். அதனால் இவங்க எல்லாருமே பாருங்கள் டிஎம்கேனுடைய எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸு, அதாவது கொத்தடிமை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுறது நல்லதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க. இவங்க வந்து காங்கிரஸுக்கு சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் ஒன்றும், இது மதக்கொள்கை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமாவளவன் வந்து தாழ்த்தப்பட்டவர் மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது அவருக்கு. அதே மாதிரி தான் வேல்முருகன், அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவங்க எல்லாமே அடுத்த கட்ட அரசியலுக்கு தயாராகிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர
இந்த மாதிரி கொள்கைகள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அவங்க வந்து ஜாஸ்தி தலைக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், வேங்கை வயலில் இனிமேலும் உண்மை வெளிவருமா என்பது சந்தேகம்.